கோடை காலத்தில் குளம் வற்றியதும் அதுவரை அதில் தண்ணீர் குடித்து வந்த பறவைகள் வேறு இடம் தேடி போய்விடும். இது மற்றவர்கள் இயல்பு. ஆனால் குளத்தின் கரையோரமாக வளர்ந்த செடி கொடிகளான கொட்டி, ஆம்பல் போன்றவை எந்த நிலையிலும் அந்த குளத்துடனேயே தான் இருக்கும். இதுதான் திமுக உடன்பிறப்புகளின் உணர்வு. அந்த உணர்வை நமக்கு ஊட்டி வளர்த்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவர்கள் ஊட்டிய உணர்வு தான் இன்று நம்மை பெரியார் அண்ணா கொள்கை பார்த்தவுடன் வழி நடத்துகிறது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை எழுதுகிறார். இது யாரை சொல்றாரு? குளம் வற்றியவுடன் பறவைகள் அங்கிருந்து போயிடும் அப்படின்றது யாரை மீன் பண்றார்? நேரடியாக இந்த தேர்தலில் தோளோடு தோல் நின்று சந்தித்து இப்போது யார் போயிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் குறிப்பிட்டுதான். காங்கிரஸ், விசிக, சிபிஐ, சிபிஎம் உட்பட. ஏன்னா இப்போ இதில் என்னென்னா அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக என்ன யோசிக்கிறாங்க, கட்சியை மறுகட்டமைப்பு செய்ய வேண்டிய சூழல் வந்துருச்சு. தோல்விக்கான காரணம் அது அவங்க எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக எடுக்க போகிறாங்கங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்குது. பட் எடுத்துகிட்டு ஒரு மறுசீரமைப்பு செய்கிறாங்கன்னா கூடுதலாக இவர்களையும் சேர்த்து அழைச்சிக்கிட்டு போகிறதுங்கிறது நெருடலாக இருக்குமோ? நேற்று கனிமொழி அவர்கள் சொன்னதோடு அந்த பாயிண்ட்ல இருந்து தான் நம்மை பலப்படுத்தி கொண்டால் நம்ம கூட்டணி அவசியம் இல்லை அப்படின்றாங்க. அந்த இடத்துல கனிமொழி அவர்கள் சொன்னதை என்டார்ஸ் பண்ணக்கூடியதாக இன்றைக்கு இந்த கடிதம் இருக்குன்னு நான் பார்க்குறேன். தலைவர்கள் பல நேரங்களில் அடுத்த கட்ட தலைவர்களாக இல்லை அவங்களுடைய மனசாட்சி அப்படிங்கிற வகையில் வச்சுக்கிட்டு சிலர் பேச விடுவாங்க. பேச விட்டுட்டு அதுக்குனுடைய சிக்னல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த நேரம் அதுதான் ஸ்டாண்டுன்னு அவங்கள அடிப்பாங்க. இப்போ ரவிக்குமார் அவர்களை வைத்து ரெட்டையிலையில் ஜெயிச்சவங்க அமைச்சனா ஜனநாயக படுகொலைன்னு திரும்ப பேச வைத்தார். ரவிக்குமார் அப்படி யோசிக்கக்கூடியதாக இருந்தாலும் அந்த அறிக்கையை முதல்ல நீங்கள் விடுங்கன்னார் இல்லையா? அந்த இடம் கவனிக்கத்தக்கது. அதே மாதிரி கனிமொழி அவர்கள் பேசியது கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக தலைவர் என்கிற முறையில் இவர் நோக்கி நகர்த்துறாரு. இதற்கு பிறகு நம்ம சேர்ந்து பயணிப்போம், இல்லை ஜனநாயகம், முற்போக்கு, சமூக நீதி இதெல்லாம் ஃப்ரம் த கிரவுண்ட்ல இருந்து நம்ம பில்டு பண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது என்கிற முடிவுக்கு திமுக இப்போது வந்திருக்கிறது.